மத்திய இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் முக்கிய அறிவிப்புகள் பட்டியலிடுகிறது இந்த செய்தி தொகுப்பு. 7 லட்சம் வரையிலான தனிநபர் வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை. வருமான வரி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லை. நாட்டில் மருத்துவக் கல்லூரிகளை அதிகப்படுத்த குழு அமைக்கப்படும். கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு புற்றுநோயை தடுக்க 9 முதல் 18 வயது பெண்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும். மத்திய அரசின் திட்டங்களால் 2 கோடி பெண்கள் லட்சாதிபதிகளாக ஆகியுள்ள நிலையில் பெண் லட்சாதிபதிகளின் எண்ணிக்கையை 3 கோடியாக உயர்த்த திட்டம். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி வீடுகள் கட்டப்படும். அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்கப்படும். 1 கோடி வீடுகளில் சூரிய ஒளி மின்சார திட்டம் அமல்படுத்தப்பட்டு 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும். வெவ்வேறு பெயர்களில் செயல்படும் மகப்பேறு திட்டங்களை ஒரே திட்டமாக ஒருங்கிணைக்க முடிவு. பாதுகாப்புத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு 11,11 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு உள்ளது. புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்காக 50 வருடங்களுக்கான வட்டியற்ற 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் நிதி உருவாக்கப்படும். அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை தடுக்கும் கட்டமைப்புகளை உருவாக்க தனியார் மற்றும் அரசு முதலீடுகள் ஊக்குவிக்கப்படும். 40,000 சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் பெட்டிகளாக மாற்றப்படும். சிறிய நகரங்களுக்கும் விமான நிலையங்கள், விமான சேவைகள் ஆகியவை வழங்கப்படும். ஆன்மீக சுற்றுலாவை உள்ளடக்கிய உள்நாட்டு சுற்றுலா வளர்ச்சி உள்ளூர் தொழில் முனைவோருக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தும். மின்சார வாகனங்கள் உற்பத்திக்கும் சார்ஜிங் மையங்கள் அமைக்கவும் ஊக்கம் தரப்படும்.